ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சன்ல வெந்தயக்கீரை எப்படி நம்ம வீட்டிலேயே ஈஸியா வளர்க்குறது அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுப்பாங்க. இந்த வெந்தயக்கீரையில நிறைய பயன்கள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சுகர் பேஷண்டா இருக்கிறவா வாரத்துல 2 நாள் சாப்பிட்டோம்னா நல்ல சுகர் கண்ட்ரோல் ஆகும். இதை நம்ம வீட்டிலேயே ஆர்கானிக்கா வளர்த்து சாப்பிடுறது ரொம்ப நம்மளுக்கே ஒரு சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறையவே கிடைக்கும். அது எப்படி சிம்பிளா நம்ம வளர்த்து இந்த கீரையில என்னென்ன சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம். இப்ப நம்ம கீரையை எப்படி வளர்க்கறதுங்கிறதையும் இன்னைக்கு நேத்தி சப்பாத்தி எப்படி பண்றதுங்கிறதையும் பற்றிதான் இன்னைக்கு சொல்லி தரப்போறேன். நீங்களும் என் கூட எப்படி வெந்தயக்கீரையை வீட்டிலேயே சிம்பிளா ரொம்ப செலவு இல்லாம வளர்க்கலாம் அப்படிங்கிறத நினைச்ச நேரத்துல வெந்தயக்கீரை உங்களுக்கு கிடைக்காது மார்க்கெட்ல கூட. அப்படியே கிடைச்சாலும் ஒரு சின்ன கட்டு தான் மெட்ராஸ்லலாம் 15 ரூபாய் அப்படின்னு தான் கிடைக்கிறது. நம்ம இதை மாதிரி ஒரு 5-6 பேஸ்கெட் இது மாதிரி ஒரு டப்பால போட்டு இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எது கிடைக்கிறதோ கொட்டாங்குச்சியில கூட வளர்க்கலாம். எது கிடைக்கிறதோ நம்ம ஈஸியா வளர்த்து அதை சாப்பிட்டே நமக்கு அதுவும் இந்த மாதிரி மைக்ரோ கிரீன் சின்ன சின்ன கீரையா இருந்து சாப்பிட்றதே ரொம்ப சத்தே அதிகம், 10 மடங்கு சத்து அதிகங்கிற இந்த மாதிரி நம்ம எப்படி செலவு இல்லாம இந்த வெந்தயக்கீரையை வளர்க்கலாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம இப்போ வெந்தயக்கீரை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பால் கேன் தான் எடுத்துட்டுருக்கேன் நான். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ பிளாஸ்டிக்கில் எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் கேனில் இந்த சென்டரில் கட் பண்ணிவிட்டு அது அடியில் நம்ம விடுற தண்ணி தேங்கக்கூடாது. அதுக்காக ஒரு 4 ஹோல் போட்டுக்கணும். அந்த பால் கேனில் தண்ணி தேங்கிட்டனாக்க வேர் அழுகி செடியுமே அழுகி போயிடும். நம்ம விடுற தண்ணி வடிகிற மாதிரி வச்சுக்கணும். அதில் இப்போ நம்ம அந்த கேன் ஃபுல்லாக மண்ணை நிரப்பணும். நம்ம தோட்டத்தில் கொல்லையில் இருக்கிற மண் எந்த மண்ணாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மணலில் கூட நல்லா வளரும். அந்த மண்ணில் கட்டி முட்டிலாம் இல்லாமல் கொஞ்சம் உதிராக இருக்கிற மண்ணாக பார்த்து எடுத்து கல்லெல்லாம் இருந்ததுனாக்க எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நிரப்பிக்கணும். மண்ணை நல்லா ஃபுல்லாக நிரப்பிட்டு கை விரலால் லைட்டாக அழுத்தி விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. லைட்டாக அழுத்தி விட்டுட்டு நம்ம ஒரு 1½ ஸ்பூன் வெந்தயத்தை முதல் நாள் ராத்திரியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணியை விட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து மறுநாள் காலம்புற நம்ம அந்த மண் நிரப்பி வச்ச டப்பாவில் நான் ஃபுல்லாக பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் நெருக்கமாக போடணும். நெருக்கமாக போட்டால் தான் அது கொஞ்சம் வளர்ந்ததும் ஒன்றோட ஒன்று சாயாமல் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை எடுத்து அது மேலே வெந்தயம் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த வெந்தயத்து மேலே மண்ணை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கை விரலால் அந்த வெந்தயத்தை மெதுவாக கவர் பண்ணி விடணும். நல்லா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து அந்த வெந்தயம் மண் மேலே நம்ம போடணும். அது அப்படியும் வெளியில் தெரியும். அப்போ கொஞ்சமாக மண் எடுத்து அது மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு அது மேலே மறுபடியும் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிடணும். இல்லைன்னா ஒரு பாட்டிலில் மூடியில் ஓட்டை போட்டுட்டு கூட தண்ணியை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரை அது மேலே வச்சுட்டு கூட நம்ம அது மேலேயும் தண்ணியை தெளிக்கலாம். அப்போ வெந்தயம் நகராது, ஒரே இடமா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து அந்த வெந்தயம் கொஞ்சம் முளை விட்டதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துடணும் வெளியில். இதே போல் ஒரு 4-5 டப்பாவில் போட்டு வச்சோம்னா நமக்கு அடுத்தடுத்து கீரை கிடச்சுட்டே இருக்கும். இது ஒரு வாரத்தில் வளர்ந்த கீரை. இந்த ஸ்டேஜில் எடுத்து யூஸ் பண்ணினோன்னாக்க நம்மளுக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும். இது மைக்ரோ கிரீன் இப்போ நிறைய பேர் இதே மாதிரி வளர்க்குறாங்க. நன்னா வளர்ந்த கீரையை விட இதில் தான் 10 மடங்கு சத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதனால் நாங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம். இந்த வெந்தயக்கீரையை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். இப்போ அந்த வெந்தயக்கீரையை அந்த டப்பாலேருந்து எடுத்து ரொம்ப இலசாக இருக்கிறதுனால வேருக்கு 1 இன்ச்சு மேலே கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னாக்க அதில் உள்ள மண் அந்த வெந்தயத்தோட முளைச்சதுக்கப்புறம் வெந்தயத்தோட தோல் மேலே ஒட்டின்னு இருக்கும் இலையில்.
அந்த தோல் எல்லாமே அப்படியே தண்ணியில் அடியில் இறங்கிடும். ஒரு 2-3 தடவை அலசிட்டு அதை அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கிடணும். இதை பாருங்கள், அடியில் அது வெந்தயத்தோட தோலெல்லாம் இருக்கிறது தெரியறதா உங்களுக்கு? இப்படி தான் தங்கிடும். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அந்த வெந்தயக்கீரை எல்லாத்தையும். இப்போ சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு ஒரு தட்டில் இந்த கிண்ணத்தால் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு மாவு எடுத்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் ஓமம் எடுத்துன்ட்டு அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிக்கணும். கசக்கிட்டு அந்த மாவில் அப்படியே தூவினா மாதிரி போட்டுடணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஊர் உப்புக்கு நம்ம ஊர் உப்பாக இருந்தால் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா மாவையும் தாப்பில் கலந்து விடணும். உப்பு, காரப்பொடி, ஓமம் எல்லாம் நல்லா 4 பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுன்ட்டு டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை அந்த மாவு மேலே 4 பக்கமும் தூவி விடணும். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் குழந்தைகள் சாப்பிடுங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப கசக்க போகிறதோன்னுட்டு. இப்போ எல்லா மாவையும் தாப்பில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட ஊற விடலாம். ஊற சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு மாவு எடுத்து ரொம்ப தடியாக இடாமல் கொஞ்சம் மெல்லிசாக இட்டுட்டு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு சுற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டுவிட்டு செவந்ததும் சப்பாத்தி எப்பவும் போல் எடுத்துட வேண்டியது. இந்த மேத்தி சப்பாத்தி ஓம வாசனையோட வெந்தயக்கீரை வாசனையோட சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. காரப்பொடி, உப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக வாசனையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பிடு.